40 மார்க்கையும் 40 மதிப்பெண்களையும் நம்ம நல்ல 40க்கு 40 வாங்குறதுக்கு இது நல்ல வழிவகை செய்யுங்கிறதுனாலதான் இந்த முயற்சி எடுத்து நான் இப்ப உங்க முன்னால சொல்லிட்டு இருக்கிறேன். இத நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே இலக்கணம் அப்படிங்கும் பொழுது வேப்பங்காயா கசந்த அந்த இலக்கண பகுதி உங்களுக்கு இனிய இலக்கணமா மாறி உங்களோட விளையாடவே ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, தமிழ் பாடமே உங்களுக்கு மிக விருப்பமான ஒன்றாக இருக்கும். அதனால இதையெல்லாம் நீங்க பார்த்து பரீட்சையில வரக்கூடிய நீங்க எழுதக்கூடிய முழாண்டு தேர்வு, அது என்ன அரசு தேர்வுல முழு மதிப்பெண்ணும் வாங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று சிறப்பான இடத்தை பெறங்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இத நீங்க கண்டுகளிக்க செய்வீங்கிறதுல நினைக்கிறோம். அடுத்தது இதுக்கு மேற்படி நீங்க ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா என்னைய நீங்க இந்த கீழ்கண்ட சரி இந்த நீங்க இந்த தொலைபேசி எண் மூலம் கைபேசி எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம். நம்பரை பார்த்து கேட்டுக்கங்க. 9715594112 இந்த கைபேசி எண்ணுல என்னை நீங்க எப்ப வேணாலும் 9715594112 இந்த எண்ணில நீங்க என்னைய தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னால் முடிந்த மட்டும் உங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். நன்றி. வகுப்பு ஆரம்பிச்சு இது இப்ப அடுத்து தொடர்ந்து இந்த வகுப்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே வேப்பங்காயாக கசந்த இலக்கணம் உங்களுக்கு இனிய இலக்கணமாக விளையாட்டு மூலம் கற்றுக்கொள்ளும் இலக்கணமாக மாறிடும் அப்படிங்கிறது எங்களுடைய உறுதியான ஒன்று. மாத்திரையில ஒழிக்கிறாங்க, மாத்திரையில இவங்கள 1/2 மாத்திரை குறைஞ்சி சுருக்கமாக அவ்வை அப்படின்னு சொல்லும் பொழுது மொழிக்கு இடையில வர்றாங்களா, மொழிக்கு கடையில வர்றாங்களா, வரமாட்டாங்க. நாங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க அவையம்மா. சரியா? அப்ப மொழிக்கு முதல்ல மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி 1/2 மாத்திரையில அவங்க செயல்படுத்துறாங்க. அவங்க பேர் என்ன? அவ்வை. அடுத்தது அண்ணன் பேர் என்ன? மணி. மணி மாணிக்க மகன் எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், மானாவோட சொல்லிக்கலாம். அப்ப அது என்னது? மகரம். மகரம் ஒற்றாக வரும் பொழுது எத்தனை மாத்திரை பெறும்? இவர் எங்கன வருவாரு? அண்ணன் எங்க இருக்கிறேன்னு சொல்லிருக்காரு, கடைசியில இருக்கிறேன்னு சொல்லிட்டார். முதலே சொல்லிட்டாரு இல்லையா? பாப்பாவை நடுவுல விட்டுறலாம், அக்கண்டா பாப்பாவை நடுவுல விட்டுறலாம், நான் கடைசியில நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எப்படி வருவாரு? போடும் அப்படிங்கறது போன் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மாத்திரையானது 1/4 மாத்திரையில ஒழிக்க ஆரம்பிச்சிடும். சரியாப்பா? அப்ப மகர ஒற்று எப்படி ஒழிக்குது? எத்தனை மாத்திரை பெற்று ஒற்று? 1/2 மாத்திரையா ஒழிக்க வேண்டியது 6 மாத்திரையா. அதே மாதிரிதான் பாப்பாவை, அண்ணனுக்கு அதேதான், பாப்பாவுக்கு அதே கண்டிஷன் தான். இவர் என்னது? அக்கண்ணா. அக்கண்ணாங்கிறது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை?